அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும், அதாவது கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றோடு உங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதி, தை மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை கிருத்திகையும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தை கிருத்திகை நமக்கு இன்னைக்கு காலையில் 9:21 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 7:42 வரைக்கும் இருக்குதுங்க. தை செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தை கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இவை தாண்டி இப்போ நீங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு 6 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த விரதம் தொடங்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போதும் இந்த நாள் தான். அதிர்ஷ்டவசமாக இந்த தை கிருத்திகையில் தான் நமக்கு இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 999 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. பொதுவாக இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன கோரிக்கை முன்வைக்கிறோமோ அது நடக்கும். ஏன்னா இது ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனை குறிக்கும். அந்த சேர்க்கை இருக்கிற நாளில் நம்ம வழிபாடு செஞ்சாலும் பலன் கிடைக்கும், பரிகாரம் செஞ்சாலும் பலன் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 6-7 பதிவுகளுக்கு மேலே நம்மளுடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்குறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேலும் இந்த நாளில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்தும், நீங்கள் விரதம் இருக்கலினாலும் ஒரு குறிப்பிட்ட தீபமும் மந்திரமும் மட்டுமே போதும், தொடர்ந்து 6 நாள் அதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த 6 நாளுமே தலகாணிக்கடியில் ஒரு பொருள் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் இந்த 6 நாட்களும் 6 முறை மட்டும் எழுத வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்கணும், தைப்பூசத்தோடு முடியணும், அந்த மாதிரியான பரிகாரங்கள். மேலும் தை கிருத்திகை, அதாவது இந்த ஒரு நாளில் மட்டும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஒரு 3 வீடியோ இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 9 துவரம்பருப்பு வச்சு ஒன்று சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று மாலை 4:30 இரவு 9 மணிக்குள்ளார நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுலேயே துவரம்பருப்பில் மறைச்சி வைக்க வேண்டிய பொருள் குறித்தும் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொன்னதில் 4 வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணுங்கள். அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரும். பார்த்து உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். தீராத கஷ்டங்கள் தீர்வதற்கு இப்போ நம்ம எளிமையான ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ங்கிற எண்ணிக்கையில் மிளகு தான் தேவைப்படுது. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, கடன் நோய் போன்ற பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தன்மை, அதே போல் எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடிய தன்மை எல்லாமே உண்டுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலன் தரும்னே சொல்லலாம். ஏன் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 9ங்கிற எண்ணினுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9 தானே, அதனால தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். வீட்டில் இருக்கிற மிளகே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும். இந்த மிளகை எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு முழுமையாக நீங்கணும், போதும் எனக்கு நல்லதே நடக்கணும், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகை உங்கள் வீட்டில் சிவப்பு நிறத்தில் துணி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த துணிக்குள்ளே வச்சு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்குது இல்லையா, கோடு இல்லாத மாதிரி, அதுக்குள்ளே நீங்கள் வச்சு நல்ல பேக்கெட் மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிளகை உங்களுடைய இடதுள்ள கையில் வச்சு வலது கை கொண்டு முடிக்கிட்டு நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு இந்த மிளகுக்கிட்ட சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு, கடனெல்லாம் நீங்கிடுச்சு, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, அந்த நோய்கள் எல்லாம் நீங்கிடுச்சு,
எதிரிங்கன்னு உங்களுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இது நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. ஏற்கனவே நேற்றைய பதிவில் 6 நாட்களும் ஒரு பொருள் வந்து தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதையும் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தலகாணிக்கடியில் வச்சுக்கலாம். அந்த பரிகாரத்தில் பார்த்திங்கன்னா 6 நாளும் தொடர்ந்து வச்சுக்க சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த 9 மிளகையும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி மட்டும் நீங்கள் தலகாணிக்கடியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். நைட்டு முழுக்க உங்கள் தலைக்கடியில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ நாளை காலையில் எழுந்த உடனேயும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மிளகை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை கிளாக் வைஸில் 9 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 9 டைம்ஸ், அதாவது இடது டு வலது, வலது டு இடது 9 முறை வந்துட்டு நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே கால்படாத இடத்துல தூக்கியும் போட்டுடலாம், அல்லது ஒரு கற்பூரம் கொண்டு எரிச்சும் வைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அதன் பிறகு நீங்கள் குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கணுன்ட்டு இல்லை, உடம்புக்கு குளிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஒருவேளை காலையில் எழுந்ததும் இது வச்சதே ஞாபகம் இல்லை, நான் பாட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன், அப்புறமா தான் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு தலைக்கு ஒரு 3 சொட்டு தண்ணி தெளிச்சிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். ஒன்றும் கெடுதலெல்லாம் வராது, பயந்துக்காதீங்க. மறந்துட்டேன் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி பண்ணிங்க அப்படின்னாவே போதும். சாதாரண செவ்வாய்க்கிழமையினாலே இது செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்கும் போது இன்றைக்கி நான் சொன்ன அத்தனை அற்புதமான சேர்க்கைகள் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை பாடாய்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் பஞ்சா பறந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.